வணக்கம் ஸ்போர்ட் வியூவர்ஸ், நான் நிவாஸ் அண்ட் வெல்கம் டு தி ஐபிஎல் மேட்ச் ரிவ்யூ சீரிஸ். எல் கிளாசிக்கோ முடிஞ்சிருக்கு. சிஎஸ்கே வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் நடந்தது சேப்பாக்ல. ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு மேட்ச், லோ ஸ்கோரிங் த்ரில்லர், ஸ்பின் பவுலிங் டாமினேட்டட் கேம். இது வந்து இந்த ஐபிஎல் ஒரு ரேரான ஒரு கேம் நான் நினைக்கிறேன். ஏன்னா சென்னையில மட்டும்தான் இந்த மாதிரி மேட்சஸ் இந்த ஐபிஎல்ல வந்து நமக்கு காண கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். காரணம் இன்னொரு பக்கம் வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்ல ஆடினாங்க. ராஜஸ்தான் ராயல்ஸோட 286 அடிச்சாங்க. அதுக்கு இன் ரிட்டர்ன் 242 ராஜஸ்தான் ராயல்ஸ் அடிச்சாங்க. கிட்டத்தட்ட ஒரு மேட்ச் வந்து இந்த டோர்னமெண்ட் 300 வந்துரும் நான் நினைக்கிறேன். அந்த மாதிரியான ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்சஸ்லாம் மற்ற டீம்ஸ் மற்ற வென்யூஸ்ல வரும்போது இங்க வந்து ஒரு ப்ராப்பர் பவுலர் டாமினேட்டட் கேமா இருக்கிறதுன்றது வந்து ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு விஷயம் கிரிக்கெட்டுக்கு. அதை வச்சு பார்க்கும்போது இந்த மேட்சுக்கு இந்த ரெண்டு டீம்ஸுக்குமே வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா அந்த மேட்சை கொண்டு போனது அப்படின்றது வந்து ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான விஷயம். இன்ஃபேக்ட் மும்பை இந்தியன்ஸ் கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜோட இந்த மேட்சுக்குள்ள வந்திருந்தாங்க. அவங்களுடைய ஆக்சுவல் கேப்டன் ஹர்திக் பாண்டியா மிஸ் அவுட் பண்ணியிருந்தாரு. ஸ்டாண்ட் இன் கேப்டன் சூரியகுமார் யாதவ் தான் ஆடினாரு. அண்ட் ஸ்டார் பவுலர் ஜஸ்பிரீத் பும்ராவும் இல்லை. அந்த மாதிரி ஒரு டிப்ளீட்டட் ஒரு 11 வச்சுக்கிட்டு, கொஞ்சம் வந்து இன்ஜுரினால அடி வாங்கின ஒரு 11 வச்சுக்கிட்டு இவ்வளோ தூரம் வந்து கம்பீட் பண்ண முடியும் அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். அதுக்கு மும்பை இந்தியன்ஸுக்கு ஒரு பெரிய சல்யூட். அண்ட் ஓவரால் ரெண்டு டீம்ஸுமே ஃபேண்டாஸ்டிக்கா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அதுல எந்த டவுட்டுமே இல்லை. மேட்சை பத்தி இன் டீடைல் பார்த்தோம்னா, டாஸ் ஜெயித்தது சிஎஸ்கே. ஆஸ் யூஸ்வல் டாஸ் ஜெயிச்சா நாங்க வந்து சேஸ் தான் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு முடிவும் கூட இந்த பர்டிகுலர் விக்கெட்ல. பெருசா வந்து டியூ வரல அப்படின்னாலுமே வந்து அந்த செகண்ட் இன்னிங்ஸ்ல அவங்களால வந்து சேஸ் பண்ண முடிஞ்சதை நம்ம வந்து கண்டிப்பா பார்த்தோம். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், அவங்களுடைய அந்த ஸ்பின் பவுலிங் டிபார்ட்மெண்ட், அந்த ஸ்பின் பவுலிங் டிபார்ட்மெண்ட்டுடைய ஸ்ட்ரென்த் அவங்க யூஸ் பண்ணி இந்த மேட்சை ஜெயிச்சிருக்காங்க அப்படின்றது ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான விஷயம் சிஎஸ்கேவுக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 155 ரன்ஸ் மட்டுமே அடிச்சாங்க மும்பை இந்தியன்ஸ். எக்ஸ் கேப்டனான ரோஹித் சர்மா கிட்ட இருந்து பெரிய பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த மேட்ச் வரல அப்படின்றத நம்ம பார்த்தோம். அவர்கிட்ட கான்ட்ரிபியூஷன் எதுவுமே இல்லை. அடுத்து வந்து ரயன் ரிக்கல்டன் அவர் கூட ஓபன் பண்ணாரு. ஒரு ஸ்டார்ட் கிடைச்சிச்சு ரயன் ரிக்கல்டனுக்கு, கொஞ்சம் பவுண்டரிஸ் ஆரம்பிச்சாரு. அதே மாதிரி தான் வில் ஜாக்ஸுக்கும் ஒரு ஸ்டார்ட் கிடைச்சிச்சு. பட் அவங்களால கண்டிப்பா அதுல இருந்து வந்து அதை எடுத்துட்டு போகவே முடியல அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த பார்த்தோம். அதை நிகழ்த்தி கொடுத்தது யாரு அப்படின்னா சிஎஸ்கேனுடைய பவுலர்ஸ். கலீல் அகமது வந்து லெஃப்ட் ஆர்ம் பேஸ் போட்டாரு. ஒரு வித்தியாசமான ஆங்கிள் கிரியேட் பண்ணாரு. பெருசா பால் வந்து நியூ பால்ல ஸ்விங் ஆகல. இன்ஃபேக்ட் ரெண்டு டீமுக்குமே நியூ பால் ஸ்விங் ஆகல. அந்த பக்கம் வந்து ட்ரெண்ட் போல்ட், தீபக் சார் அவங்க வந்து ஸ்விங்குக்கே பேர் போன பவுலர்ஸ் அப்படின்னாலுமே அவங்களுக்கு வந்து ஸ்விங்கே ஆகல. பட் அந்த மாதிரி ஸ்விங் ஆகலைனாலும் நியூ பால்ல வந்து கலீல் அகமது அந்த லெஃப்ட் ஆர்ம் ஆங்கிள் வச்சு விக்கெட் எடுத்தது பார்க்கவே சூப்பரா இருந்துச்சு. கலீல் அகமது வந்து ரயன் ரிக்கல்டனோட விக்கெட் எடுத்தாரு. அஸ்வின் வந்து வில் ஜாக்சனோட விக்கெட்டை சூப்பரா எடுத்தாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு நிலைமையில வந்து சூரியகுமார் யாதவ் கேப்டன், ஸ்டாண்ட் இன் கேப்டன் சூரியகுமார் யாதவும் இன்ஃபார்ம் திலக் வர்மாவும் உள்ள வராங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒரு வைட்டல் பார்ட்னர்ஷிப் போடுறாங்க. அந்த பார்ட்னர்ஷிப் இல்லைன்னா மேட்ச் வந்து இவ்வளவு தூரம் வந்திருக்காது. ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்னர்ஷிப்பா இருந்துச்சு. பட் அந்த பார்ட்னர்ஷிப் பிரேக் பண்ண அந்த மொமெண்ட்டும் வேற லெவல் மொமெண்டா இருந்துச்சு. தல தோனியோட ஒரு லைட்னிங் ஸ்டம்பிங் வந்து நம்ம பார்த்தோம். தோனி வந்து ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு ஸ்டம்பிங்கை பண்ணாரு. அது வெறும் தோனி ஃபேன்ஸுக்கான ஒரு மொமெண்டா மட்டும் இல்ல, மேட்சுக்கே ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்டா இருந்ததே வந்து அந்த மொமெண்ட் தான். ஏன்னா சூரியகுமார் அதை ஒரு நின்று இருந்தாரு அங்கிருந்து அப்படின்னா ஒரு 20 to 30 ஓவர்ஸ் கண்டிப்பா அடிச்சிருப்பாரு. பட் அவரால் கண்டினியூ பண்ண முடியல. அந்த ஸ்டம்பிங் அங்கே நடந்துருச்சு அப்படின்னதுமே வந்து மும்பை இந்தியன்ஸோட பேட்டிங் இன்னிங்ஸே வந்து ஒரு கொலாப்ஸ் அதுக்கப்புறம் வந்துச்சு. பேட்டிங் இன்னிங்ஸுக்கே ஒரு கொலாப்ஸ் வந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அந்த ஒரு பாயிண்ட் வந்து ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் இன் மை ஒப்பீனியன். ஃபேண்டாஸ்டிக்கா இருந்துச்சு பாக்குறதுக்கு. சூரியகுமார் யாதவோடைய இன்னிங்ஸை பத்தி பேசணும். ஒரு ஸ்டார்ட் கிடைச்சது, பெரிய இன்னிங்ஸ் அவரால் கன்வெர்ட் பண்ண முடியல அப்படின்னா அதே மாதிரி தான் வந்து திலக் வர்மாவும். அவருக்குமே 30 ரன்ஸ் அடிச்சாரு. பட் அது இன்னும் பெருசா கன்வெர்ட் பண்ணிருக்கணும், 20 ஓவர்ஸ் அவர் நின்று ஆடி இருக்கணும் அப்படின்னு கண்டிப்பா அவர் ஆசைப்பட்டிருப்பாரு. அந்த மாதிரியான ஒரு இன்னிங்ஸா தான் இருந்துச்சு. பட் எனிவே அந்த ரெண்டு இன்னிங்ஸ் தான் வந்து இவ்வளவு தூரம் மும்பை இந்தியன்ஸை கொண்டு வந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த ரெண்டு இன்னிங்ஸோட சேர்ந்து இன்னொருத்தரோட இன்னிங்ஸை வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிச்சு. அவர் தான் தீபக் சஹர். தீபக் சஹர் இவ்வளவு சூப்பரா பேட்டிங் ஆடுவாரு அப்படின்லாம் வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸே எதிர்பார்க்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பெருசா வந்து தீபக் சஹர் பேட்டிங் ஆடி பார்த்துக்கவே மாட்டாங்க. ஏன்னா மோஸ்ட்லி அவர் இம்பாக்ட் பிளேயரா வெளியே போயிட்டு இருந்தார் கடைசி ஃபியூ சீசன்ஸ்ல. அது அப்படி இல்லைன்னா அது வந்து முதல் வந்து இன்ஜுரி விளையாடவே மாட்டாரு. அப்படி விளையாண்டுருந்தாலுமே வந்து அவர் பெருசா பேட்டிங் யூஸே பண்ண மாட்டாங்க. ரொம்ப லோவர் டவுன் ஆட தான் வருவாரு. இன்னைக்கு வந்து ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாரு. 15 பால் 28, 186 ஸ்ட்ரைக் ரேட்ல 2 4 2 6 ஒவ்வொன்றும் அடிச்சுட்டு செலிப்ரேஷன் வேற பார்க்கவே செமையா இருந்துச்சு. அது ஒரு சூப்பரான ஒரு ஃபன் மொமெண்டா இருந்துச்சு. அண்ட் அவர் அடிச்ச அந்த 28 ரன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த 155 கொண்டு போக மேபி ஒரு 10-15 ரன்ஸ் அங்கிருந்து வந்து அண்ட் நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி ஒரு சூரியகுமார் யாதவ், ஒரு திலக் வர்மா வந்து ஒரு நல்ல 20 ஓவர்ஸ் வரைக்கும் கொண்டு போற மாதிரி ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடிருந்தாங்கன்னா ஒரு 180 வந்து கண்டிப்பா அடிச்சிருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மும்பை இந்தியன்ஸ் 180 அடிச்சிருந்தாங்கன்னா அவங்க மேட்ச் ஜெயிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் ஓவராலா மும்பை இந்தியன்ஸ் ஒரு டீசென்ட் பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ். அவங்களுடைய அந்த ஹர்திக் பாண்டியானுடைய ஆப்சன்ஸை கன்சிடர் பண்ணும்போது பட் அங்கங்க சில கேள்விகள் இருக்கும். இப்போ ராபின் மின்ஸ் ஆடினாங்க அந்த மிடில் ஓவர்ல. ராபின் மின்ஸ் வந்து
இஸ் அ பவர் ஹிட்டர், பின்ச் ஹிட்டர். ஆனால் இந்த மாதிரி கிரவுண்ட்ஸில் வந்து இந்த பவர் ஹிட்டர்ஸ், பின்ச் ஹிட்டர்ஸுக்குலாம் பெருசாக வந்து அடிக்கவே முடியாது அப்படின்றத வந்து நிறைய வாட்டி பார்த்துருக்கோம். அவங்களால அவ்வளோ ஃப்ளூவெண்ட்டாக வந்து மசிலை யூஸ் பண்ணி ஆட முடியாது. ஏன்னா இந்த சேப்பாக் மாதிரியான கிரவுண்டில் லார்ஜர் கிரவுண்ட் டைமென்ஷன்ஸ் இருக்கும், பால் கொஞ்சம் நின்று வரும், ஸ்லோவாக இருக்கும் பிச். அப்படிலாம் இருக்கும்போது நீங்கள் ப்ராப்பர் கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ் ஆடி ஆகணும். ஸ்லாக் வந்து பிளைண்டாக ஆட முடியாது. அதை நீங்க பார்க்கும்போது வந்து ராபின் மின்ஸ் இந்த மேட்ச் கொஞ்சம் ஃபெயில் ஆனாரு அப்படின்றதுல எந்த டவுட்டும் இல்லை. ஆனா அவருடைய கான்ஃபிடன்ஸ் இதனால அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து சேப்பாக்குன்னு வந்து இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி. நீங்க மற்ற கேம்ஸ் ஆடும்போது, மற்ற ஸ்டேடியம்ஸ்ல ஆடும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஹைதராபாத்ல ஆடும்போதா இருக்கட்டும், இல்ல நீங்க வாங்கடேல ஆடும்போதா இருக்கட்டும், ராபின் மின்ஸ் கண்டிப்பா அங்கெல்லாம் எஃபெக்டிவா இருப்பாரு. ஸோ மும்பை இந்தியன்ஸ் அவரை ட்ரஸ்ட் பண்ணணும். இந்த கேமுக்கு அப்புறம், இந்த ஒரு கேமுக்கு அப்புறம் அவரை டிராப் பண்ணிட்டு மறுபடியும் ஹர்திக் பாண்டியா உள்ள வராருன்றதுக்காக நீங்க ராபின் மின்ஸை டிராப் பண்றதுன்றது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்குமான்னு கேட்டா என்ன பொறுத்த வரைக்கும் இல்லைன்னு நான் சொல்லுவேன். அதுக்கு இன்னொரு ஒரு காரணமும் இருக்கு. நமன்தீர் அந்த மிடில் ஓவர்ஸ்ல ஆடினாங்க, மிடில் ஆர்டர்ல. நமன்தீர் இஸ் நாட் அ மிடில் ஆர்டர் பிளேயர். அவர் வந்து ஒரு டாப் ஆர்டர் பிளேயர். மிடில் ஆர்டர்ல நமன்தீர் வந்து இவ்வளோ பால்ஸ் ஃபேஸ் பண்ணி, அதாவது 12 பால் ஃபேஸ் பண்ணி 17 ரன் அடிச்சிருக்காருன்றதே பெரிய விஷயம். பட் நீங்க அவரை அங்க கண்டினியூ பண்ண முடியாது, பர்சேஸ் பண்ண முடியாது. அவர் வந்து என்டையர்லி ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் மாதிரியே, ஃபினிஷர் மாதிரியே ஆடணும்னு எதிர்பார்க்கறது வந்து முடியாது. ராபின் மின்ஸை கண்டிப்பா மும்பை இந்தியன்ஸ் ட்ரஸ்ட் பண்ணி ஆகணும். என்ன பண்றாங்க, எப்படி வந்து போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். மும்பை இந்தியன்ஸோட பேட்டிங்கை பத்தி பேசினா சென்னை சூப்பர் கிங்ஸோட பவுலிங் பத்தி பேசி ஆகணும். கலீல் அஹமத் நம்ம ஆல்ரெடி சொன்னோம், ஆங்கிள் வச்சு விக்கெட் எடுத்தாரு அப்படின்னு. பட் அதுக்கப்புறம் உள்ள வந்தது நூர் அஹமத் ஃபென்டாஸ்டிக்கா பவுல் பண்றாரு. லெஃப்ட் ஆர்ம் லெக் ஸ்பின், அதுவும் செம ஃபாஸ்டான ஆர்ம் ஆக்ஷன், ஃபாஸ்டர் த்ரூ தி ஏரா இருக்காரு. பட் அதே நேரம் செமையான கண்ட்ரோல் வச்சிருக்காருன்றத நம்ம நீட்டா வந்து பார்த்தோம். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்பெல் அவர் சூரியகுமார் யாதவ் சில பால்ஸ் போட்டாரு, ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் வச்சாரு. அதையுமே வந்து ஃப்ரண்ட் ஃபுட்ல ஆட முடியாத லென்த்ல டெலிவர் பண்ணாரு. சூரியகுமார் யாதவ் வந்து பேக் ஃபுட்ல போயிட்டு கட் ஆட பார்த்துக்கிட்டே இருந்தார். அதை பட் அவருக்கு வந்து அங்கிருந்து அவரால் ரன் ஸ்கோர் பண்ண முடியல. அங்க ஒரு ப்ரெஷர் கிரியேட் பண்ணதான் அந்த விக்கெட்டுக்கு வந்து லீட் பண்ணுச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஓவராலா வந்து சூரியகுமார் யாதவ் மாதிரியான ஒரு ஃபென்டாஸ்டிக் பிளேயர் ஆஃப் ஸ்பின்னர் நூர் அஹமத் விக்கெட் எடுக்கிறதுன்றதெல்லாம் வந்து சாதாரண விஷயமே கிடையாது. அவ்வளோ சூப்பரா ஒரு செட்டப் அண்ட் பே ஆஃப் இருந்து செட் பண்ணி அந்த விக்கெட் எடுத்தாருன்றதை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி தான் ஓவராலா வந்து இந்த இன்னிங்ஸ் ஃபுல்லா நூர் அஹமதுடைய பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ ஃபென்டாஸ்டிக்கா இருந்துச்சு. 4 ஓவர் அந்த ஃபுல் ஸ்பெல்லுமே வந்து ஃபினாமினலா இருந்துச்சு. 4 விக்கெட் அவரால் வந்து எடுக்க முடிஞ்சு. அந்த என்டையர் மிடில் ஆர்டரே வந்து ஒரு சிங்கிள் ஹேண்டடா டெமாலிஷ் பண்ணிட்டாரு நூர் அஹமத்னே சொல்லணும். இது போக சில பவுலர்ஸ்லாம் வந்து எடுத்திருந்தாங்க சிஎஸ்கே. ஒரு நேத்தன் எல்லிஸ் எடுத்திருந்தாங்க, அவ்வளோ எஃபெக்டிவாவே இல்லை. பத்தினனாக்கு ஒரு ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜரி, அதனால தான் நேத்தன் எல்லிஸ் உள்ள வந்தாரு அப்படின்றத நம்ம பார்க்க முடிஞ்சு. நேத்தன் எல்லிஸோட ஸ்லோவர் பால்ஸ் சென்னைக்கு வந்து கரெக்டாக தான் இருக்கும், சூட்டபிளா தான் இருக்கும், நல்ல பிக் தான், அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. பட் இந்த மேட்ச் ஏதோ அவர் கொஞ்சம் ரிதம்ல வரலையோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அவர் வந்து இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லா சிஎஸ்கே அவரை நம்பி கண்டினியூ பண்ணுவாங்களா, இல்ல வேற ஏதாவது சேஞ்சஸ் பார்ப்பாங்களா அப்படின்றது கண்டிப்பா ஒரு கொஸ்டின் இருக்கு. ஏன்னா அன்ஷுல் காம்போஸ் ஆல்ரெடி உள்ள இருக்காரு. அன்ஷுல் காம்போஸ் நீங்க ஆடிட்டா மேபி நேத்தன் எல்லிஸுக்கு பதிலாக இன்னொரு ஒரு ஃபாரின் ஆப்ஷன் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பட் இதெல்லாம் எப்படி போகும் அப்படின்றத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். இன்னைக்கு நேத்தன் எல்லிஸோட பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ ஒரு ரிதம்ல அவர் இல்லையோ அப்படின்றத வந்து காட்டுச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஓவராலா 3 ஸ்பின்னர் வச்சிருக்காங்க சிஎஸ்கே. இந்த 3 ஸ்பின்னர்ஸை வச்சு எல்லா டீமையும் சோக் பண்ணிட போறாங்க அப்படின்றது நமக்கு கண்டிப்பா வந்து இந்த மேட்ச்ல இருந்து பார்க்கும்போது நம்மளால கண்டுபிடிக்க முடிஞ்சிருச்சு. இதே ஸ்ட்ராட்டஜி அடுத்தடுத்த மேட்சஸ்லயும் வரும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த மேட்ச்ல அந்த 3 ஸ்பின்னர்ஸ்னுடைய ஸ்ட்ரோக்னாலதான் வந்து 155க்கு ரெஸ்ட்ரிக்ட் ஆனாங்க மும்பை இந்தியன்ஸ். 156 டார்கெட் சிஎஸ்கே பேட்டிங் வந்தாங்க. உள்ள வந்தப்பே நமக்குலாம் பெரிய சர்ப்ரைஸ். என்ன சர்ப்ரைஸ்னா, ராகுல் திரிபாதி உள்ள இறங்குறாரு ரச்சின் ரவீந்திராவோட. ருத்ராஜ் கெய்க்வாட் எங்க போனாரு, கெய்க்வாட் ஏன் இறங்கல ஓப்பனிங் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம். அந்த டயத்துல நீங்க பாத்தீங்கன்னா ராகுல் திரிபாதி உள்ள வந்து வாமப்பட்டிருக்காரு அந்த மூன் வாக்கர் ஹெல்மெட்டோட. அந்த வித்தியாசமான ஹெல்மெட் அதை பார்த்த உடனே நமக்கு வந்து என்ன இவர் இறங்குறாரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் 3 பால் தான் அவர் ஆடினாரு. ஸோ பெருசா அந்த மூவ் வந்து ஏன் பண்ணாங்க நம்மளால தெரிஞ்சுக்க முடியல. நான் யோசிச்சு பார்த்தேன், மேபி அவரை வந்து ஒரு பவர் பிளே ஹிட்டரா யூஸ் பண்றாங்களோ. மேபி அந்த முதல் 6 ஓவருக்கு மட்டும் எவ்வளவு மேக்ஸிமம் ரன்ஸ் அடிக்க முடியுமோ அடிச்சு கொடுத்துரு, ஒரு டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா ஆடுற மாதிரி ஆடி கொடுத்துரு அப்படின்ற மாதிரி ஒரு ரோல் கொடுத்துருப்பாங்களோ அவருக்குன்னு தோணுது. பட் 3 பால் தான் ஃபேஸ் பண்ணாரு. நமக்கு இன்னும் அது வந்து ஃபுல்லா தெரியல. அடுத்தடுத்த மேட்சஸ்ல எப்படி அவங்க கண்டினியூ பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த ஸ்ட்ராட்டஜியை அடுத்தடுத்த மேட்சஸ்ல எப்படி போடுறாருன்றதை நம்ம பார்த்தே ஆகணும். நம்பர் 3ல ருத்ராஜ் கெய்க்வாட் வந்தாரு. ஆனா 2வது ஓவர்லயே முதல் விக்கெட் விழுந்த காரணத்தினால ஆல்மோஸ்ட் ஒரு ஓப்பனராகவே ஆடினாருன்னே தான் சொல்லணும். ஆனா உள்ள வந்ததும் அவ்வளவு சூப்பரா ஆடினாரு. இந்த மொத்த மேட்ச்லயுமே இந்த கிரவுண்ட்ல 200 ஸ்ட்ரைக் ரேட்டுக்கு மேல ஆடின ஒரே பேட்ஸ்மேன் ருத்ராஜ் கெய்க்வாட் தான். அவ்வளோ ஃப்ளூவெண்டா இருந்தாரு. பேஸா இருந்தாலும் சரி, பேஸ் பவுலரா இருந்தாலும் சரி, ஸ்பின் பவுலரா இருந்தாலும் சரி, யாரை ஃபேஸ் பண்ணாலும் அவ்வளோ ஃபேண்டாஸ்டிக்கா ஆடினாரு. ப்ராப்பர் கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ் ஃப்ளூவெண்டா அந்த பேட் ஃபேஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு இந்த ஸ்கொயர் டிரைவ்லாம் 2 ஆடினாரு. ஃபேண்டாஸ்டிக்கா இருந்துச்சு பாக்குறதுக்கு, அவ்வளோ அற்புதமா இருந்துச்சு. தரையோட ஆடுற ஷாட்ஸே இவ்வளவு சூப்பரா இருக்குன்னா அவர் அடிச்சு சிக்ஸஸ் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஓவராலாவே எனக்கு வந்து ஐ ஃபெல்ட்
ருத்ராஜ் கைக்வானுடைய இந்த பேட்டிங் இன்னிங்ஸ் வந்து ஒரு ஜெம் ஆஃப் அன் இன்னிங்ஸ். ஏன்னா இந்த கிரவுண்ட்ல இந்த மாதிரி ஆடவே முடியாது, ரொம்பவே கஷ்டம். அவ்வளோ ஃபென்டாஸ்டிக்கான ஒரு இன்னிங்ஸை வந்து அவர் ஆடி கொடுத்துருக்காரு. அண்ட் அதுல முக்கியமா சாண்ட்னரை அட்டாக் பண்ணிருக்காரு. லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரை ஒரு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அட்டாக் பண்றதுன்றது ஈஸியே கிடையாது. அதுலயும் சாண்ட்னரை அட்டாக் பண்ணதுமே மும்பை இந்தியன்ஸுக்கு அங்கேயே கான்ஃபிடன்ஸ் போயிருக்கும்னு நினைக்கிறேன். மெயின் ஸ்பின்னரே அட்டாக் பண்றாங்க, 11 ரன்னுக்கு போறாரு மெயின் ஸ்பின்னரேன்றது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் வந்து அந்த இடத்துல லாஸ் ஆயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த ஒரு விஷயத்த வந்து நிகழ்த்தி கொடுத்தது கேப்டன் ருத்ராஜ் கைக்வாட். ஃபேண்டாஸ்டிக் பேட்டிங். பட் ருத்ராஜ் கைக்வாடுக்கு அப்புறம் உள்ள வந்து எந்த மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனுமே ஃபார்ம்ல இல்லைன்றது கிளியரா தெரிஞ்சிச்சு. சிவம் டூபே உள்ள வந்தாரு, ரன் அடிக்க முடியல அவரால். சாம் கரன் உள்ள வந்தாரு, அவராலே ரன் அடிக்க முடியல. தீபக் கூட ரொம்ப நாளா ஃபார்ம்ல இல்லை, மறுபடியும் அதே இது வந்து அப்படியே கண்டினியூ ஆகுது. பட் சிஎஸ்கே வந்து இவங்களெல்லாம் நம்புவாங்க, பர்சிஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். இவங்களை ஃபார்முக்கு வர வைக்க ட்ரை பண்ணுவாங்க அப்படின்றதும் தெரியும். பட் த ப்ராப்ளம் இஸ், இவங்க ஃபார்முக்கு வரல அப்படின்னா சென்னையில பிரச்சனை இல்லை. திரும்ப சென்னையில வந்து அவங்களுடைய 3 ஸ்பின்னர்ஸ் அஸ்வின், ஜடேஜா அண்ட் நூர் அகமது வச்சு மேட்சை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. மூணு பேர் வந்து 12 ஓவர் ஸ்பின் போட்டே மேட்சை வந்து இது பண்ணிடுவாங்க. பட் நீங்க வெளியே போனீங்க அப்படின்னா ஹைதராபாத் மாதிரியான ஒரு வென்யூவா இருக்கட்டும், மும்பை மாதிரியான ஒரு வென்யூவா இருக்கட்டும், இல்ல ஃபெரோஷா கோட்ல டெல்லி மாதிரியான ஒரு வென்யூவா இருக்கட்டும், அங்கெல்லாம் நீங்க போய் ஆடும்போது இந்த மாதிரி வந்து ஸ்பின்னுக்கு இவ்வளோ ஹெல்ப் கிடைக்காது அப்படின்ற பட்சத்துல உங்களுடைய பேட்டிங் கண்டிப்பா டெஸ்ட் செய்யப்படும். அந்த இடத்துல எல்லாம் அந்த மிடில் ஆர்டர் வந்து ரொம்பவே கேள்விக்குள்ளாகும் நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் அந்த மிடில் ஆர்டர் எப்படி ஃபேஸ் பண்ண போகுது, ஆன்சர் பண்ண போகுதுன்றதை பாக்குறதுக்கு ரொம்பவே ஆவலா நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பட் இதுல ஆக்சுவலி நீங்க ரவீந்திர ஜடேஜா, எம்எஸ் தோனி கூட ஆட் பண்ணிக்கலாம். ரவீந்திர ஜடேஜா ரீசெண்ட் டைம்ஸ்ல பெருசா பேட்டிங்கே நம்ம வந்து ஆடி பார்க்கல அப்படின்றப்ப என்ன ஃபார்ம்ல இருக்காருன்னு நமக்கு தெரியாது. எம்எஸ் தோனி லாஸ்ட் 2 ஓவர்ஸ் தவிர வேற எங்கேயுமே பேட்டிங் ஆட மாட்டேன்னு இருக்காரு. இது ஒரு பெரிய பிரச்சனை சிஎஸ்கேவுக்கு அவே கேம்ஸ்ல. இன்ஃபேக்ட் ஹோம் கேம்ஸ்லேயே வந்து ஏதாவது ஒரு டீம் 180 அடிச்சிச்சு அப்படின்னாலே ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் பொறுத்து வந்து பார்க்கலாம் எப்படி போகுது. சென்னை சூப்பர் கிங்ஸோட பேட்டிங்கை பத்தி பேசும்போது மும்பை இந்தியன்ஸோட பவுலிங்கை பத்தி கண்டிப்பா பேசி ஆகணும். ட்ரெண்ட் போல்ட், தீபக் சஹர் 2 பேரும் ஏர்லியான்னு போட்டாங்க. பெருசா எஃபெக்டிவா இல்லை, 2 பேருக்குமே வந்து பால் ஸ்விங்கே ஆகல. அண்ட் ஓரளவுக்கு எக்ஸ்பென்சிவாகவும் இருந்தாங்க அப்படின்னு சொல்லணும். சத்யநாராயண ராஜுன்னு சொல்லி ஒரு யங்ஸ்டரை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அவருடைய பவுலிங் வந்து அவ்வளவு இம்ப்ரெசிவாவே இல்லை. 1 ஓவர் தான் போட்டாரு, 13 ரன்னுக்கு போனாரு. அவருடைய மேக்ஸிமம் பேஸே 113 இருக்கும்போது பெருசா பேஸ் வேரியேஷன்ஸும் வந்து எஃபெக்டிவா இருக்குமான்னு கேட்டா டவுட் தான் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அவருடைய ஆக்ஷனும் அவ்வளோ கிளீனாகவும் இல்லை, ஒரு மாதிரி ஸ்டாகரிங் ஆக்ஷனாக தான் இருந்துச்சு. அந்த மாதிரி ஆக்ஷன் வந்து தெரில. வி ஹாவ் டு வெயிட் அண்ட் சி அவர் அதை எப்படி யூஸ் பண்றாரு அப்படின்னு. பட் ஒரு ஜஸ்பிரீத் பும்ராவுக்கு பதிலாக கொண்டு வந்த ஒரு பவுலர் அப்படின்னா அந்த குவாலிட்டிலாம் கண்டிப்பா இல்லை. யங்ஸ்டர் கிட்ட இருந்து அவளை எதிர்பார்க்க முடியாது, பும்ரா மாதிரி போடணும்னு எதிர்பார்க்க முடியாது. அப்படின்னாலுமே வந்து நீங்க பும்ராவுக்கு ரீப்ளேஸ் பண்றதுக்கு ஒரு பவுலர் கொண்டு வரீங்க அப்படின்னா ஓரளவுக்கு அந்த குவாலிட்டி இருக்கணும். சத்யநாராயண ராஜு அன்பார்ச்சுனேட்லி அந்த குவாலிட்டி காட்டலன்னு நான் நினைக்கிறேன். ஆனா இன்னொரு பக்கம் இன்னொரு யங்ஸ்டரை கொண்டு வந்தாங்க, விக்னேஷ் புத்தூர் பத்தி தான் இன்னைக்கு ஊரே பேசுது. கேரளாவை சேர்ந்தவர், ரொம்ப சின்ன பையன், யங்ஸ்டரு. அவர் வந்து இன்னும் கேரளாவுடைய டொமஸ்டிக் சைடுக்கே ஆடலை அப்படின்ற ஒரு இடத்துல மும்பை இந்தியன்ஸ் அவரை ஸ்கவுட் பண்ணி அவங்க வந்து ஃபுல் காஸ்டையும் பேர் பண்ணி அவரை சவுத் ஆப்பிரிக்காவுக்கு வேற அனுப்பியிருந்தாங்க. SA20 போயிட்டு நீங்க நெட்ஸ்ல வந்து நெட் பவுலரா இருங்க எம்ஐ கேப்டனுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி வச்சிருந்தாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து கண்டிப்பா ஒரு யங்ஸ்டருக்கு ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கும். மும்பை இந்தியன்ஸ் ஒரு யங்ஸ்டர் எப்படிலாம் ஷேப் பண்ணுவாங்களோ அப்படிலாம் ஷேப் பண்ணுவாங்க. இதை நம்ம அதுக்கு முன்னாடிலாம் வந்து நிறைய பிளேயர்ஸோட பார்த்துருக்கோம். இப்போ புதுசா இந்த விக்னேஷ் புத்தூரோட ஆக்ஷன் ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு. லெஃப்ட் ஆர்ம் லெக் ஸ்பின் அப்படியே நூர் அகமது மாதிரி அப்படின்னாலும் ஒரே ஒரு சின்ன பிரச்சனை அவர்கிட்ட இருக்கிறது, இஸ் a little slower through the air. நூர் அகமது வந்து ஃபாஸ்டர் த்ரூ தி ஏரா இருக்காரு, இவர் வந்து கொஞ்சம் ஸ்லோவரா இருக்காரு. இந்த மாதிரி ஸ்லோவரா இருந்தா என்ன ஆகும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து குல்தீப் யாதவுக்கு இந்த பிரச்சனை இருந்துச்சு. குல்தீப் யாதவ் ஸ்லோவர் த்ரூ தி ஏரா இருந்தப்ப அவரை வந்து அடிச்சாங்க. அதுக்கப்புறம் அவர் போயிட்டு அதை கரெக்ட் பண்ணிட்டு திரும்ப வந்தாரு. விக்னேஷ் புத்தர் அதை எவ்வளவு சீக்கிரம் கரெக்ட் பண்றாரோ அவ்வளவு சீக்கிரம் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற இந்த T20 கேம்ல நீங்க ஸ்லோவர் த்ரூ தி ஏர் இருந்தீங்க அப்படின்னா ஹென்ரிக் கிளாசன் மாதிரியான பேட்ஸ்மேனுக்குலாம் ரொம்ப ஈஸியா இருக்கும் ஆடுறதுக்கு. அண்ட் எனக்கு இவரை பார்த்து ஏதோ பாகிஸ்தானுடைய அப்ரார் அஹமத் ஞாபகம் வருது. ஏன்னா அவருமே கொஞ்சம் ஸ்லோவர் த்ரூ தி ஏர் தான். ஆனா இவங்க 2 பேருமே அந்த ஃபிங்கரை வந்து யூஸ் பண்ணி லெக் ஸ்பின் போடுறாங்க, ஆல்மோஸ்ட் லைக் வருண் சக்கரவர்த்தி. பட் நீங்க ஒரு வருண் சக்கரவர்த்தி எடுத்தீங்கன்னா அகைன் நம்ம இது சொன்னதான், ஏர் ஸ்பீட் ஜாஸ்தி. அவர் வந்து இன்ஃபேக்ட் அவரோட ஆர்ம் ஸ்பீடும் ஜாஸ்தி. வருண் சக்கரவர்த்தியினுடைய அந்த ஸ்பீடு தான் அவருக்கு இவ்வளவு நாள் ஒரு பெரிய ஒரு இதை வந்து கொடுத்துருக்கு, அட்வான்டேஜ் வந்து கொடுத்துருக்கு. அவரால் கன்சிஸ்டன்டா இம்பாக்ட் டெலிவர் பண்ண முடியுது நம்ம பாக்குறோம். விக்னேஷ் புத்தூர் அந்த ஒரு விஷயத்தை கரெக்ட் பண்ணாரு, அந்த ஸ்பீடை கரெக்ட் பண்ணாரு அப்படின்னா வேற லெவல் பவுலர் வருவாரு, டவுட்டே கிடையாது. இஸ் ஸ்டில் வெரி யங், அதெல்லாம் வந்து போக போக கத்துக்குவாரு அப்படின்றதுமே எந்த டவுட்டுமே கிடையாது. ஓவராலா ஃபேண்டாஸ்டிக்கான கேமு. சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு ஈஸி விக்டரி எடுத்தாங்க, 2 பாயிண்ட் ஜாலியா. ஹோம்ல வந்து கண்டிப்பா சிஎஸ்கே ஜெயிப்பாங்க அப்படின்றது எல்லாருமே எதிர்பார்த்தது தான். பட் சிஎஸ்கேனுடைய பேட்டிங் கொஞ்சம் வீக்கா இருக்கு அப்படின்றதுல எந்த டவுட்டுமே இல்லை.
பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் செமையான ஸ்பின் பவுலிங் வந்து சிஎஸ்கே கொண்டு வந்தாங்க. மும்பை இந்தியன்ஸ் லைட்டா ஒரு ட்ரிக் மிஸ் பண்ணிட்டாங்க. அந்த லெவல்ல கரண் சர்மாவே அவங்க எடுத்திருக்கணும். மேபி சத்யநாராயண ராஜுக்கு பதிலாக கரண் சர்மாவோட அவங்க போயிருந்தாங்கன்னா இன்னமும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் ஓவரால் மும்பை இந்தியன்ஸ் ஃபேண்டாஸ்டிக்கா ஒரு ஃபைட் கொடுத்தாங்க. அண்ட் விக்னேஷ் புத்தூர் டாக் ஆஃப் த டவுன். இப்ப ஒரு யங்ஸ்டர் ஃபேண்டாஸ்டிக்கா இருக்குங்க. ஐபிஎல் இந்த மாதிரி ஒரு யங்ஸ்டர் ஃபேண்டாஸ்டிக்கா பெர்ஃபார்ம் பண்றதை பார்க்கும்போது. அண்ட் தட்ஸ் பீன் இட் ஃபார் திஸ் வீடியோ. அடுத்த வீடியோல நான் உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் until then please like, share and subscribe. Thank you.